ஜெகன் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கின்றோம். அரசன் சண்முகம் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கின்றோம். பெருமதிப்பிற்குரிய சூர்யா புஸ்ட் பாஸ்கர் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கின்றோம். இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருமதிப்புக்குரிய எங்களுடைய அன்பு நண்பர் புதுக்கோட்டை சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயப்பன் திருக்குறளுடைய செயலாளர் வி சந்தாரகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கும் திருக்கோயிலுக்கும் அளித்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய தரணி குழுமத்தினுடைய தலைவர் ஐயா ரத்தனம் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக எங்களுடைய கௌரவ தலைவர் எஸ்கேசி குப்புச்சாமி அவர்கள் இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்கின்றார். இந்த சிறப்பு மேடையை எங்களுக்கெல்லாம் அளித்து வருடா வருடம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஹரிதா குருஸ்வனுடைய உரிமையாளர் பெருமதிப்புக்குரிய ஜெகன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்கின்றோம். ஜெயன் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய ஐயா ரத்தனம் அவர்களுடைய சார்பாக இங்கே எங்களுடைய கௌரவ தலைவர் ஐயா எஸ்கேசி குப்புச்சாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்கின்றார். அடுத்தபடியாக ஹரிதா குருஸ்வனுடைய ஜெயன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்விப்பார்கள். அடுத்தபடியாக நேற்று நிகழ்ச்சியை நடத்தி முடித்து கொடுத்த எங்களுடைய அரசன் சண்முகம் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை கொடுத்து மகிழ்ப்படுகிறது. அடுத்தபடியாக சூர்யா ஃபுட்ஸ் பாஸ்கர் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்ப்படுகிறது. அடுத்தபடியாக ஐயப்பன் திருக்குறளுடைய செயலாளர் வி சந்தாரகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் எங்களுடைய புதுக்கோட்டை சரவணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழப்படுகிறது. இப்போது சான்றோர் பெருமக்கள் கீழே அமர்ந்து விடுவார்கள். பட்டிமன்றத்தின் பேச்சாளர்கள் தயவு செய்து மேடைக்கு வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
களமா என்ற தலைப்பிலே வாதிட வந்திருந்த வயல்வெளி காலமே என்ற தலைப்பிலே வாதிட வந்திருக்கும் கலைச்சுடர்மணி மங்களாபுரம் வடிவேலு அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்தப்படுகிறது. அதேபோல விஜய் டிவி புகழ் என்னம்மா ராமர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்தப்படுகிறது. அடுத்தபடியாக கலக்கப்போவது யார் புகழ் அரக்கோணம் தினேஷ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரைப்பட நடிகையும் விஜய் டிவியின் புகழும் அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்தப்படுகிறது. அடுத்தபடியாக சின்னத்திரை புகழ் நடிகை சென்னை நதியா அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. டாக்டர் சென்னை நதியா. அடுத்தபடியாக இசைவாணி கன்னியாகுமரி மங்கையர்கரசி அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அதே போல இந்த நிகழ்ச்சியிலே இசைக்குழு வாசிக்க வந்திருக்கும் புதுகை தீபன் குழுவினர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அளித்து மகிழ்கின்றோம். கீபோர்டு எலியன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்தப்படுகிறது. தீபன் எங்களுடைய புதுகை தீபன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்தப்படுகிறது. அடுத்தபடியாக ரூபன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொருத்தப்படுகிறது. மலேசியா புகழ் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கும் எங்களுக்கும் அளித்து மகிழ்ந்த எங்களுடைய அண்ணன் ரத்தினம் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாகவும் ஆன்மீக சான்றோர் பெருமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நடை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதே போல இங்கே வந்திருக்கும் கலைஞர்களுக்கு கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய திண்டுக்கல் ஐயா வள்ளல் GS அவருடைய அன்பு பரிசை அளிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நடுவராக பண்டிருக்கும் எங்களுடைய புதுக்கோட்டை சரவணன் அவர்களுக்கு இந்த பரிசை வழங்கப்படுகிறது. அதேபோல மங்களாபுரம் வடிவேலர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. அதேபோல என்னம்மா ராமர் அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்க இருக்கின்றோம். அதேபோல அரக்கோணம் தினேஷ் அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்க இருக்கின்றோம். அதேபோல அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்க இருக்கின்றோம். அவங்க நம்ம நிகழ்ச்சியில் 4-5 வருஷமாக வந்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அவருக்கு மனமார்ந்த நன்றி. அதே போல் சின்னத்திரை நடிகை சென்னை நதியா அவர்களுக்கு இந்த ஐயா GS அன்பு பரிசினை வழங்க இருக்கின்றோம். அதே போல் கன்னியாகுமரி மங்கையர்கரசி அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்க இருக்கின்றோம். அடுத்து நீங்கள் எல்லாம் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அதே போல் கீபோர்டு அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்கியிருக்கின்றோம். புதுக்கோட்டை தீபன் அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்க இருக்கின்றோம். அதே போல ரூபன் அவர்களுக்கு மலேசிய போல் ரூபன் அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்கி இருக்கின்றோம். இந்த வரும் கலைஞர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் எங்களுடைய வள்ளல் ஐயா GS அவர்களின் அன்பு பரிசினை பெற்றுக்கொண்டதற்கும் கொடுத்து மகிழ்ந்து அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற உங்களை எல்லாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Hello. Hello, testing. Hello. Hello. Testing. Hello. Check. Hello. Light. அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அவனே ஆணை முகனெனும் ஓம்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும்
நல்லதே நடக்கும். ஆணை முகனை தொழுதாள் போதும், நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி ஒன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி. மறைகளும் உன் பெயரை சொல்லுமடி மகமாயி. கண்ணில் தொட்டியம் குளம் தெரியுதடி மகமாயி. நமையாளும் நாயகியாம் நல் மகமாயி. கண்ணிமை போல காத்திடுவாள் மகமாயி. உமையவள் அவளே, சிவனார் மகளே, சமயத்தில் வருபவள் அவளே, ஆத்தா சமயபுரத்தாள் அவளே. இசைக்களையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி. தஞ்சமென்று உன்னை சரணடைந்தோம் தஞ்சை முத்துமாரி. முந்தை வினைகளை கலந்தறிவார் தாய் மயிலையிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்திரகாளி. மீண்டும் வரம் தருவாள் என் தாய் வேர்காட்டு கருமாரி. ஆத்தா கருமாரி கண் பார்த்தால் போதும், பார்த்தால் வினை தீரும். பாவமெல்லாம் பறந்தோடும். காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளி. காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளி. நார்த்தாமலை வாழும் எங்கள் நார்த்தாமலை வாழும் நாயகியாம் திரிசூலி. ஆத்தா கருமாரி கண் பார்த்தால் போதும், பார்த்தால் வினை தீரும். பாவம் எல்லாம் பறந்தோடும். நெஞ்சினில நிறைந்திருப்பாள், நிம்மதியை தந்திடுவாள். நெஞ்சினில நிறைந்திருப்பாள் அம்மா தாயே, அம்மா. நெஞ்சினில நிறைந்திருப்பாள், நிம்மதியை தந்திடுவாள். வந்தகரின் வாழ் வழிப்பாள், வந்தவினி நீக்கிடுவாள். மஞ்சளில குளித்திருப்பாள், சிங்காரமா சிரித்திருப்பாள். மஞ்சளிலே குளித்திருப்பாள், சிங்காரமா சிரித்திருப்பாள். தஞ்சம் என்று வந்து விட்டாள், தயங்காமல் காத்து நிற்பாள். தஞ்சம் என்று வந்து விட்டாள், தயங்காமல் காத்து நிற்பாள். மல்லிகை கரம் கொடுத்து மாலையிட்டோம் அரிசி, மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் இட்டோம். மல்லிகை கரம் கொடுத்து மாலையிட்டோம் அரிசி, மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் இட்டோம். பட்டு பீரம்பரத்தில் தவணியும் உனக்கு பவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம். பட்டு பீரம்பரத்தில் தாவணியும் உனக்கு பவாடை
அருள்மிகு வெள்ளை விநாயகரை வணங்கி எனக்கு வாக்கும் வாழ்வும் தந்த எல்லாமல்ல அன்னையை கோட்டை மாறி இந்த மேடையிலிருந்து வணங்கி திண்டுக்கல் அருள்மிகு வெள்ளை விநாயகர் ஆலய இந்த 69ஆம் ஆண்டு சதுர்த்தி விழாவினை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய உறவுகளே, இந்த நல்ல நிகழ்ச்சியினை எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தரணி குழுமங்களுடைய தலைவர், ஜிடிஎன் கலை கல்லூரியினுடைய தாளாளர், என் வளர்ச்சியிலும் எங்கள் குழுவின் வளர்ச்சியிலும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அன்பு மாமா லயன் டாக்டர் கே ரத்னம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் கலைக்குழுவின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையில் எங்களை கௌரவித்த ஐயா எஸ்கேசி ஐயா உள்ளிட்ட அருமையண்ணன் ஜெயன் அவர்கள் உள்ளிட்ட கோயில் நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும், இந்த நிகழ்ச்சியை திரளாக காண வந்திருக்கக்கூடிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தாய்மார்கள், நெஞ்சுக்கு நெருக்கமான பிஞ்சு குழந்தைகள், எதிர்கால இந்தியாவை கட்டமைக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்காங்கே நின்று காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை சரவணனின் பணவான வணக்கங்களை அன்போடும் உங்கள் லைட்டான கைதட்டலோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் விடவிடன் இருக்க கைதட்டுங்கம்மா. உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் பட்டிமன்றம் பண்ணலாம். சொந்த ஊர்லேயே கூட ஏதோ பொய்ய புழுக சொல்லி புதுக்கோட்டை ஃபுல்லாக பட்டிமன்றம் பண்ணுறேன். ஆமாம், உண்மையை வருஷம் ஃபுல்லாக நம்ம அதை தான் பண்ணுறோம். ஆனால் இந்த மேடையில் எனக்கு எளிய கலைஞன் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி, ஏன்னா இங்கே பெரிய பெரிய செலிபிரிட்டினா இருக்காங்க. நான் சும்மா காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், நொண்டி முனி இது மாதிரி ஊரில் பட்டிமன்றம் பண்ணுறாள். நம்மளையும் ஒரு மனிதனாக ஒரு அங்கீகாரம் செய்திருக்கக்கூடிய உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய பாதம் பணிந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, எங்களை இணைப்பு பாலகமாக இருந்து இங்கே அழைத்து வந்து உலகமெங்கும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக எங்களை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் சூப்பர் டிவி ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட அந்த குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் ஒரு 50 தலைப்பு அனுப்பிச்சிருந்தோம் கோயில் நிர்வாகிகள் ஐயாக்குனா. அந்த 50 தலைப்புலேருந்து இந்த தலைப்பை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தமிழர் பண்பாட்டை போற்றி வளர்த்த காலம் வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா, அந்த காலமா இந்த காலமா, அன்னைக்கு இருந்த பாரம்பரியமான வாழ்க்கையா இன்றைக்கி நம்ம செல்லோடு இருக்க இந்த வாழ்க்கையா அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, மனுஷன் மாறிட்டான். ஒரு காலத்தில் கோழி கூவுச்சுன்னா விடிய காலம் 4 மணிக்கு திண்டுக்கல் சுற்று விட்டார புது பூரா எந்திரிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எந்த ஊர்லேயும் கோழி கூவுறது இல்லை. பகல் 10 மணி, மத்தியானம் 1 மணி, சாயந்தரம் 5 மணி, நைட்டு 7 மணிக்கு சுந்தரி போடும்போது கூவுது, 7:30க்கு கூவுது, கையல் போடும்போது கூவுது, ரோஜா போடும்போது கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் அது குப்பரடிச்சு தூங்குது. என்ன ரமரனே, மனுஷன் பூரா எந்திரிச்சு காலையில் திகுன்னு வாக்கிங் போயிட்டுருக்கான். அன்றைக்கி நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிட்டு இருந்தால் கை சீலப்பாடி போயிட்டு ரிட்டன் திண்டுக்கல் வந்துக்கிட்டு இருக்கு. வேகுன்னு போகிறான். எல்லாம் பெரிய பெரிய வயிறு, எங்கள் மாமாவோட பெரிய வயிறு, ஆள் போய்கிட்டே இருக்கான். எதுக்கு தான் போகிறான்னு தெரில. ஒருத்தர் நிப்பாட்டியே கேட்டேனா, என்னடா அப்படி 4 மணிக்கு வாக்கிங் போகிறீங்களே, ஏன்யா போறீ என்ன? அதுக்கு அவர் சொன்னார், 4 மணிக்கு நான் வாக்கிங் போலாட்டி என்னை தூக்கிட்டு 4 பேர் மொத்தமாக வாக்கிங் போயிடுவான், ஃபைனல் வாக்கிங் ஆகி போயிடும், அதனால போயிட்டுருக்கேன். 4 சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிய. எங்கள் ஊரில் ஒருத்தன் 99 கிலோ இருக்கான். நிஷா மேடம் உங்களுக்காக சொல்கிறேன், 99 கிலோ. ஆமாம், நதியாவை விட 1 கிலோ கம்மி இவங்களை விட. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா இப்போ நாங்கள் இங்கே மத்தியானமே வந்துட்டோம், சாயந்தரம் சும்மா நிற்கிறமேனு பைபாஸில் நின்றுக்கிட்டு இருந்தோம். லாரிகள் எடை போடப்படும் வே பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. நாங்கள் எங்கள் குழுவினரோட வண்டியை உள்ளே விட்டோம். அவர் மேனேஜர் ஒடியாந்துட்டார். ஐயா நல்லா இருப்பீங்க, நீங்கள் லாரி தானே, காரை தனியாக இடம் போடுங்க, இவங்களை தனியாக இடம் போடுங்க. நெருக்கி இவர் இந்த அம்மாவுமே 1.5 டன் இருப்பாங்க போல். எங்கே இருந்தியா கூட்டிகிட்டு வந்தியா? இங்கே வாய்ப்பு இல்லை, திருச்சி போயிருங்க சார் இடம் போட அப்படின்ட்டான். எங்கள் ஊரில் அந்த 98 கிலோ இருக்கவன் கொரோனா நேரத்து உள்பட இன்னைக்கு வரைக்கும் வாக்கிங் போகிறான், 1 கிலோ கூட குறையலை. உங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, இந்த ஜோக்கை என் அன்பு தோழி நிஷா ஒரு 10 ஆண்டுக்கு முன்பும் கேட்டுச்சு, இப்பையும் கேட்குது. அதை புதுசாக ரியாக்ஷன் பண்ணுறாங்க. அதுதாங்க நம்மளோட வெற்றி. நீங்களும் இதில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. என்னன்னா எல்லாருக்கும் யூடியூப்பில் அனுப்பண்ண ஜெயன் உள்ளிட்ட எல்லாருக்கும் யூடியூப்பில் அனுப்பி அவர் நினைப்பார், அதே இதில்டா பேசுறீங்க அப்படின்னு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லிடுறேன், எல்லாருமே ஓரளவு தெரிஞ்சவங்க, நீங்கள் கோச்சுக்காதீங்க. வேறு ஜோக்குனா இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரினா நாங்கள் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சி ஒருத்தனும் கண்டுபிடிக்க மாட்டேறான். இருக்க ஆள்புறம் பாசுகர் பாவம் அவரும் முடியலைங்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? ஏதோ இருக்க ஜோக்கை நாங்கள் சொல்கிறோம், அதை நீங்கள் ஆமாம் பிரித்து சொல்கிறோம். அதனால் நீங்கள் புதுசாக கேட்ட மாதிரியே, ஏன்னா ஏதோ வயிற்று பிழப்புக்கு நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு சிரிக்காமல், என்ன இந்த ஜோக்கை நாங்கள் முந்தா நாள் எங்கேயோ கேட்டோமே, பாடின பாட்டே பாடுறோமே, இருந்தால் பாட மாட்டோமா சார்? நாங்கள் எங்கே போய் என்ன பண்ணோம்? நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ வந்து பொய்ய புழுக சொல்லி நாளைக்கு ஈபி பில் கட்டணும், 1ஆம் தேதி டிவி, வீட்டு டிவி வந்துருச்சு, கார் டிவி, இந்த ஒரு கஷ்ட சூழலில் தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்களும் கலைஞர்கள் தான். ஆமாம், போய்கிட்டே இருந்த ஆள்
3 வருஷமா வாக்கிங் போனா இன்னைக்கு வரைக்கும் 1 கிலோ கூட குறையல. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன காரணம்னா, காலையில கிளம்பும் போதே ஒரு 50 ரூபா சில்லறை மாத்தி டவுசர் பாக்கெட்ல வச்சுக்கிறான் சார். கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது 2 போண்டா வாங்கி திங்க வேண்டியது, கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது காக்கல மிச்சர் வாங்கி சாப்பிட வேண்டியது, கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது 2 பஜ்ஜி வாங்கி எண்ணெயில் அப்படி எடுத்துட்டு பேப்பரில் அப்புறம் சாப்பிட்றாரு. என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, என்ன உடம்புக்கு கெடுதல் மாப்பிள்ள, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ திங்கிறது பூரா கெடுதல் தான், என்னையா தனியாக கெடுதல் வரப்போகுதுன்னு கண்டிக்கிற காலமாக இன்னைக்கு காலம் இருக்குது. இதைத்தான் நம்ம பேச போகிறோம். வேற ஒன்றும் நீ என்ன தம்பி நீ எதுவும் பண்ணிட்டியாடா? இப்போ 1 மாதம் ஆகுதா கல்யாணம் ஆகி? படித்து சொன்னான்டா கல்யாணம் பண்ணாதான் நல்லா உருப்பிட முடியாத வாழ்க்கை. அந்த மோதிரம் அப்படி தான் இருக்கும். போக போக அடகு வைக்க தானே கல்யாண வாழ்க்கை தெரியும். இவர் மாமானா 11 மோதிரம் போட்டுருந்தார் 10 விரலில். இந்த பற்றிலாம் இல்லை, பூரா எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு இது மாதிரி புதுசாக கல்யாணம் போகிற தம்பிகளுக்கு நான் அடகு வைக்காதீங்க. உண்மையிலே தங்கத்தை அடகு வைக்கக்கூடாது கோயில் வாசல்னு சொல்லிட்டு போகிறேன். அது வீட்டிற்கு செல்வம் வராது அப்படின்னு நினச்சி கைதட்டாதீங்க, வித்துருங்கிறேன். அடக வச்சு அதுக்கு வட்டி அடி தேவையா? அதெல்லாம் முடிச்சு விட்டுருங்க. வீட்டில் என்ன பொண்டாட்டி கேட்கு என்னென்னு வந்துக்கிட்டு இருக்குன்னு மாதம் வட்டி வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை சார். நமக்குன்னு கொடுத்தது நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதானே. நானாக எனக்கு போட்டால் என் கை செயின்னு அன்னைக்கு தான் சார் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. இதுதான் வாழ்க்கை. இப்படி தான் நம்ம ஜோக்குனா இருக்கும். யதார்த்தத்தை நான் சொல்லிட்டேன். எனக்கு கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் 2 நாளைக்கு முன்னாடி இந்த மேடையில் நடந்திருக்கு. இலக்கியம் இலக்கணம் அந்த மாதிரி நினச்சி யாரும் நிற்காதீங்க. அந்த மாதிரி அந்த ஆளுகள்லாம் நம்ம கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது ஒன்று அண்ணன் ராமர் உள்பட, ஐயா மாமா வடிவேல் உள்பட மக்களின் மொழி. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எங்களுக்கு பேச தெரியும். நாங்கள் சாதாரண மக்கள் கலைஞர்கள். அதனால் நாங்கள் நல்லா பேசினாலும் பேசலாட்டினாலும் அந்த டீ கடை ஓரம் அணிக்கிறாலும் நல்லா அப்படி குஷியாக கைதட்டினா தான் அவருக்கும் ஒரு வியாபாரம் ஓடும். வேறு ஒன்றும் இல்லை. வந்துட்டு கேட்டேன், என்னண்ணே இப்போ தண்ணி நிறையா வாங்கிட்டீங்களா அப்படின்னேன். என்னது நான் இல்லை பால் நிறையா வாங்கிட்டீங்களா, நைட்டு கூட்டம் வருமே அப்படின்னேன். அது பாட்டுக்கு எதுவும் அண்ணே நமக்கு எதுவும் சுடுதண்ணியை பிடிச்சி ஊற்றி விட்றாமா கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் ரமேஷ் என் காதில் போயிருக்கும், ஒரு டீ கொடுத்து விடணும்னு அவர் நினைப்பார். அதுக்காகத்தான் நாங்களே மைக்கில் டீ கொடுத்து விடவும் அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். வேறு என்ன ஒன்று சொல்கிறீங்க? ஆமாம், இந்த நேரத்தில் நாங்கள் இதை முடித்து விட்டு சாப்பிட செல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சாப்பாடை ரெடி பண்ணிடுங்க அவ்வளோதான். இது மாதிரி பார்க்க ஒரு டீசெண்டாக அப்படி இருப்போம், ஒன்றும் கிடையாது. இதைத்தான் அப்படி பேச போகிறோம். நல்ல ஆடியோ அமைத்திருக்கக்கூடிய கார்த்திக் ஆடியோ அண்ணே. 5 ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும்ண்ணே, நல்லா இருங்க மகிழ்ச்சியாக. நான் இப்படி தான் சேலத்தில் முந்தா நாள் சொன்னம்மா, 5 ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். மைசெட்டுக்கார் சொன்னார், பேசியா பேசாமல் வகுத்தறிச்சல கிளம்பா பேசியா இருக்கட்டும்னே, நம்ம சொன்னால் அப்படியே நடக்கும்னே. 5 முடியாதுயா பேசியேன்னு, நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சியா ஆப்ரேஷனா, நீ பேசியா பேசாமல் அப்படின்னாரு. அது மாதிரி இல்லாமல் அவர் நல்ல மனுஷனாக தெரிகிறாரு. உண்மையிலே இதே வெள்ளை விநாயகருக்கு இப்போ 69 ஆண்டுகள் விழா எடுத்திருக்கிறாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே விழா நடந்திருக்கும். இது மாதிரி கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா மதிப்புள்ள மைக் செட்லாம் போட்டு கிடையாது. ஒரே ஒரு ஆடியோக்காரங்க சைக்கிளில் வருவார். ஐயாக்குன்னா தெரியும், சைக்கிளில் தோசைக்கல் மாதிரி ஒன்று வச்சுருப்பார். பக்கத்தில் தோசையாக அடிக்க வச்சுருப்பார். ஒன்றும் இல்லை, அங்கே அந்த தோசைக்கல்லை இறக்கி வச்சு இந்த தோசை எடுத்து ஒன்று போட்டுட்டு பீடி பற்ற வச்சுட்டு, பின்னாடி அப்போனா குளம் இருந்துச்சு, என்ன பின்னாடி பற்ற வச்சுட்டு இங்கேருந்து டவுசர் மாட்டிட்டு போவார். அங்கே போனால் என்ன போருக்கா போகிற, இங்கேயே அவசரமாக போவான் ஆள். இங்கே தோசையை போட்டு பாட்டு போடும், அவர் போயிடுவார் போட்ட மைசெட்டுக்காரு. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த 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 நோட்டி இங்கே தோசை சிக்க ஆரம்பிச்சிடும். இவரே அவசரத்துக்கு போயிருப்பார். ஐயோ காசு வாங்க முடியாத குறை காசை கோயில் அப்படின்னு அங்கேருந்து ஒடியாந்து வேற தோசையை புதுசாக எடுத்து போடுவார். இந்த பாட்டு அதில் கண்டினியூ ஆகும். எப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்பாக. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இது எப்போ? 50 ஆண்டுகளுக்கு முன்பு. காலம் அதுக்கப்புறம் மாறிச்சு. கேசட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அந்த ஒரு கருப்பு பணியன் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். தம்பி கேசட் அப்படின்னா தமிழில் என்ன? ரூபாய் 10,001 ரூபாய் அன்பளிப்பு, கோயிலிருந்து வாங்கி தரேன். 10,000 அன்பளிப்பு தம்பி, இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா கோயிலிருந்து வாங்கி தரேன். நீ பாட்டுக்கு சொல்லிட்டு நமக்கு சிக்கலாயிரும். கேசட் அப்படின்னா தமிழில் என்ன? சின்ன பசங்க மட்டும் சொல்லலாம், பெரிய ஆளுங்க சொல்லக்கூடாது. பாப்பா அந்த செல் எடுக்கிற பாப்பா நீங்களும் சொல்லலாம். 10,000 தெரியுமா? கேசட்டுனா தமிழில் உங்களுக்கு தெரியுமா? இவங்க சொல்கிறாங்க கேசட்டுனா கேசட்டு தான் அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்கணும். உங்களை இல்லை மேடம், உங்களை சொல்கிறேன். கேசட் அப்படின்னா ஒளி நாடா அப்படின்னு கண்டுபிடிச்சான். அந்த ஒளி நாடா கண்டுபிடிச்சா ரொம்ப பேர் இரவு தூக்குங்கள்லாம் அதை போட்டு தூக்கணும்னா பிபி ப்ரெஷர் வாயு பித்தம் இஞ்சி மிரப்பா கூட தேவையில்லை. அந்த பாட்டை போட்டோம்னா அவளை இனிமையாக காதுக்கு இருந்துச்சு. கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே
நானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தோண்டுதே பவளமல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. இது எப்போ ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டு உங்களுக்கு கேசட் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் காலம் மாறிச்சு, சிடி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த சிடிக்கு தமிழில் அர்த்தம் என்னன்னு பெரியவங்க கூட சொல்லலாம், அண்ணே நீங்கள் கூட சொல்லலாம்னே. ரூபாய் 1001 ஐயா வடிவேல் அவர்கள் கொடுப்பாங்க, சம்பளத்தில் பிடிச்சிக்கலாம். ஆமாம், அதான் ₹1 நான் போட்டு கொடுக்கலான் இருக்கேன். இல்லை, இந்த அம்மா சொல்கிறாங்க ஏபிசிடி செய்யது பிடின்னு கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே போக வேண்டியதான். இந்த சிடி கண்டுபிடிச்சோட்டி அப்படியே பாடல்கள்லாம் மாறிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜிடிஎன் கல்லூரியினுடைய இயக்குனர், மரியாதைக்குரிய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய முனைவர் துரை ரத்னம் அவர்களை அன்போடு வருக வருக என விழாக்குழுவின் சார்பிலும் பட்டிமன்ற குழுவின் சார்பிலும் அன்போடு வரவேற்று மகிழ்ந்து சிடி கண்டுபிடிச்சோட்டி பாட்டு மாறிச்சு பாரு. பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், 1000 ஆசைகள் என்னில் ஊட்டினாள், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள், நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடி ஒன்று தாராதா, ராகங்கள் தாபங்கள் சேராதா, ராகங்கள் தாளங்கள் சேராதா, வழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, மொட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் ஒரு கொழு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. அப்படி அந்த கைதட்டிய ஒரு 50 பேருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அப்பப்போ தட்டினா தான் நிகழ்ச்சிக்காரங்க விழா குழுவினர் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கிறான், அடுத்த வருஷம் முதல் நாள் அல்லது மறுநாள் நிகழ்ச்சியை கொடுப்போம்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் சிடி கண்டுபிடித்து இன்றைக்கி ஆடியோ கார் பென்ட்ரைவ் அப்படின்னு அண்ணே கொண்டாந்துருக்கீங்களே, பென்ட்ரைவ் கிட்டத்தட்ட அதில் ஒரு 5000 பாட்டு வரைக்கும் இருக்குது. அப்போ காலங்கள் 1950கள் ஆரம்பித்து இன்றைக்கி 2024 வந்து அந்த பென்ட்ரைவை போட்டாலும் வாழ்க்கை அப்படியே பாடல்கள் இனிமையாக இருந்துச்சு பாருங்க. கோடி அருவி கொட்டுதே அடியம் மேல, அது தேடி உசுர முட்டுதே தின முன்னால, மலை கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோடு தொலை போட்டு எனையே கண்டவளே, கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே, கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. இப்படியெல்லாம் மாறி இன்னைக்கு கொண்டாந்து ஒரு அருமையான நிகழ்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. எலெக்ஷன் அப்படிலாம் முடிஞ்சு இப்போ சமீபத்தில் எலெக்ஷனாக முடிஞ்சு, நான் அரசியல் பேசலை, நமக்கு அரசியலும் தெரியாது, இது பொது மேடை இருந்தாலும் சொல்கிறேன். இந்த எலெக்ஷன் நேரத்தில் எல்லாரும் பெரும்போது பாடுபட்டிருப்போம். நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டுக்கு கொழுந்தியா விருந்தாடி வந்திருந்தாங்க சார், லேடிஸ் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அங்கேருந்து வந்தாங்க, என் வீட்டுக்காரம்மா சொல்லிட்டாங்க, போய் என் கொழுந்தியா மேடம், ஏன்னா முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் வந்திருந்தாங்க, நீ போய் டிஃபன் வாங்கிட்டு வாயான்னாங்க. நான் எங்கள் ஊருக்கும் புதுக்கோட்டை டவுனுக்கு ஒரு 4 கிலோமீட்டர், அங்கேருந்து இட்லி வாங்கிட்டு வண்டியில் நான் அடுக்கப்படி நான் வந்துட்டு இருந்தேன். போலீஸ் நிப்பாட்டிட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ்னால் ஐயா வணக்கம் சொல்லி தப்பிச்சிடலாம், என்னை நிப்பாட்டினது பூரா சிஆர்பிஎஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் எல்லாம் எனக்கு மேலே இருக்கான், 7 அடி நிப்பாட்டிட்டான், சுற்றி வளைச்சிட்டா மிஷினுங்கன்னோட. நான் பார்சல் வச்சுருக்கிறேன், கியா 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 கியானாரு, நான் ஐயா இட்லி இட்லி இட்லிங்கிறேன், கியா சமாச்சார் ஐயா ஹோட்டலில் சமாச்சாருங்கிறேன், நீ விடுற மாதிரி இல்லை. ஒரு ஆளுக்கா இவ்வளவு இட்லி அப்படின்னார். அதில் ஒருத்தர், இல்லை சார் நாங்கள் பழைய சோரே பக்கா ஒரு ஓடி திங்கிற குடும்பம், இதை கொண்டு போனால் தான் கட்டுப்படி ஆகும், பிகாஸ் ஆஃப் மை கொழுந்தியா கம்மிங் அப்படின்னு. அதில் இந்திக்காரு கூட புரிஞ்சிருக்கு, கொழுந்தியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர், யூ கோ அப்படின்ட்டாங்க மனுஷன். இந்திக்காரனு கூட இங்கேருந்து இங்கே போயிருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறோம்னா, கொரோனா மிகப்பெரிய பேரிடருக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம 2 ஊசி போட்டுட்டோம், பூஸ்டர் போட்டுட்டோம், அதனால இங்கே நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கோம். அப்படி கிடையாது. இன்னைக்கு
போனவங்களை தாண்டி நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த வெள்ளை விநாயகரும் கோட்டை மாரியம்மனும் கொடுத்த உயிர் பிச்சை. அதனால் மட்டும்தான் நம்ம எல்லாரும் உயிரோடு, இதுதான் காரணம். யதார்த்தத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம எல்லாரும் போயிடணும். இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீமா, ஏன்னா தலைப்பே வயல்வெளியா வாட்ஸ்அப்பா அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அந்த காலத்தில் நிறைய பேர் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய நிலைமையில் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிருக்கீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க டை கட்டி பெல்ட் போட்டு ஷூ போட்டு அந்த மஞ்சள் பஸ்ஸில் ஏறி ஹாய் அப்படி சொன்னால் தான் நம்ம பிள்ளை படிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவன் தூங்கிட்டு இருக்கவன விடிய காலம் 5:45 மணிக்கு தண்ணியை ஊற்றி எழுப்புறான், ஒருத்தன் சோப்பை போடுறான், சேம்பை போடுறான், அரகுற தூக்கத்தில் டவுசரை மாட்டி விட்டு மேலே டவுசரை மாட்டிட்டு ஐயோ மேலே ஜட்டி போட மறந்துட்டமே மேலே மாட்டி விடுறான். அவன் சோட்டா பீம் வந்து வாசலில் நிற்கிறான். அவனுக்கு வாயில் 2 இட்லியை வச்சு குத்துறாங்க. தின்றா, நீ கலெக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், ஒருத்தன் கூட நீ மனுஷன் ஆகணும்னு அவனை சொல்லவே இல்லை. எல்லாம் பண்ணிட்டு மேலே ஏற்றி விட்றான். உள்ளே போனட்டு பயல்கிட்ட ஆய் யார் அம்மா இருந்து பாய் அப்பா பாய். அவன் உள்ளே இருந்து நீ அம்மாவும் இல்லை அப்பனும் இல்லை, என்ன ஏன்டா 7 மணிக்கு வண்டியில் ஏற்றி விடுறியாங்கிறான். திண்டுக்கல் டவுனில் ஏற்றி விட்டினா 4 தெருவு சுற்றி கொண்டே 9:45 தான் பள்ளிக்கூடத்தில் இறக்குவான். போன உடனே இந்த பையன் 5வது பையன் எல்லா மெட்ரிகுலேஷன் போகிற பையலுக்கு பூரா கழுத்தில் ஒரு டை, இடுப்பில் ஒரு பெல்ட். ஏன் சார் கொடுக்குறாங்க? ஆமாம், ஏன்னா 2 இட்லி எந்த சூழ்நிலையும் வெளில வந்துடக்கூடாதுன்னு கழுத்தில் ஒரு டை, எந்த சூழ்நிலையும் கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இடுப்பில் ஒரு பெல்ட்டு. அதையும் மீறி இறங்குச்சுன்னா எல்லா பள்ளிக்கூடத்துலையும் ஆயமான ஒரு அம்மா இருக்கும், உன்னை மாதிரியே இருக்கும் பார்க்க. அந்த அம்மாவுக்கு என்ன வேலை? இங்கே முடிஞ்சு இன்னைக்கு திருவிழா முடிஞ்சு சாப்பிட்டு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவான். 5வது படிக்கிற பையன் ஆரம்பிச்சிடும், ஆயம்மா வயிற்றுக்குள்ளே உலக போகிறனா நடக்குது ஆயம்மா, ஏன்டா சனியை முடிச்சோன்னே வெள்ளப்பிள்ளாரில் பொங்கலை திருண்டு இங்கே தான் வந்தியாடா, ஏன்டா அந்த பாடுபடுத்துறேன்னு கூட்டிகிட்டு வச்சு கழுவி விட்டோம்னா 3வது பையன் வந்துடுவான். ஆயம்மா என்னென்னமோ பண்ணுது, என்ன தாண்டா பண்ணும், உங்களுக்கு கழிவுகளையும் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடான்னு ஆயம்மா அழுதுகிட்டு இருக்கு. இப்போ உட்காந்து இது வாழ்க்கையா சார்? இந்த வாழ்க்கை அந்த காலத்தில் சும்மா மஞ்சள் பையில் ஸ்லேட்டு குச்சியை போட்டுக்கிட்டு தூக்குச்சட்டியை தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். நான் போனேன் சார், பேக்கு கொண்டுக்கிட்டு போவேன். எல்லாரும் நினைப்பீங்க ஏதோ அந்த காலத்தில் பெரிய பணக்கார விட்டால் போல் மஞ்சள் பேக்கு நான் கொண்டுக்கிட்டு போகிறான்னு. ஒன்றும் இல்லை, சத்துணவு கொண்டு போகிற தட்டு வெளியில் தெரிஞ்சிருக்கூடான்னு பைக்கில் வச்சுக்கிட்டு தோளில் போட்டுக்கிட்டு போனோம். அது ஒரு காலம். இப்போ அப்படி இல்லை, லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அதுக்கு பேர். அப்போ அதெல்லாம் கிடையாதுமா. சத்துணவில் நான் தான் லீட்ரு. எதுக்காக லீடர்னா எல்லாரையும் விரட்டி விட்டு 4 முட்டை திங்கலாம், அந்த ஒரு காரணம் தான். இப்படி நீங்கள் நினைக்கலாம் அப்போவே இந்த வேலை பார்த்துருக்கேன், அப்போ தான் பார்த்தோம், இப்போ நம்மளால முடியாது. ஏன்னா உள்ளே 1வது சேரும் போதே டீச்சர் சொன்னாங்க உள்ளே நுழைஞ்சோட்டி, தம்பி சரவணன் காதை தொடுங்க அப்படின்னாங்க. நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் காதை தொட போயிட்டேன். நீங்கள் சொல்கிறேன் அப்போ தெரியாமல், அப்புறம் சொன்னாங்க இப்படி தொடணும் அப்படின்னாங்க. இப்போவெல்லாம் அப்படி கிடையாது. பிள்ளை எப்போ ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா 2.5 வயசு 3 வயசு ஆனாட்டி அவன் மெதுவாக அம்மா அப்படிமா, ஐயோ நம்ம பிள்ளை பேசுறது கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட்டுருங்க. கொண்டு போனோம்னா இங்கே மிஸ்ஸு சொல்கிறாங்க சைலன்ஸ் பேசக்கூடாது. என்னடாண்டா 3 வயசு பிள்ளை பண்ணணும்னு காத்திருக்கிய, யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த வரேன், ஏன்னா இப்போ தான் நிசா என்னுடைய உண்மையிலே ஏன் அப்படின்னா எந்த வித இங்கே பாருங்கள் பெரிய பெரிய செலிப்ரிட்டினா இங்கே உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்க. இந்த மேடை நான் சொல்ல மறந்துட்டேன். இதே மேடையில் ஒரு 10 வருஷம் இருக்குமில்லம்மா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய குருநாதர் டாக்டர் தங்க ரவிசங்கர் தமிழில் நானும் நிசாவும் இங்கே பேச்சாளராக வந்தோம். இன்றைக்கி நிசா இங்கே மாமா வரும் 3 பேரும் வந்தோம். இன்றைக்கி எல்லாரும் பெரிய பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க. எந்த உயரத்துக்கு சென்றாலும் தன் நிலையை மறாமல் இருக்கிறாங்க. அதுக்கு இந்த வெள்ளை விநாயகருக்கு நாங்கள் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து இங்கே வந்துட்டோம் திரும்ப அதே இடத்துக்கு. தொடர்ந்து இந்த மேடையை கொஞ்சம் பர்மனெண்ட்டாக போடுற மாதிரி இங்கேயோ வருஷம் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு ஏதோ பிழைச்சிக்குவோம். வேறு என்ன, அதுக்கு தான் இந்த வருஷம் கொடுத்ததுக்கு எனக்கு இப்போ அவங்களுக்கு மட்டும் இப்போ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போனாங்கன்னா வேறு ஸ்கிரிப்ட் இருக்குது, கொஞ்சம் படம் தான் இருக்குது, ப்ரெஷர் இருக்குன்னா மாத்திரை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். வேறு என்ன பண்ண சரியா? நான் உண்மையிலே இந்த மேடையில் சொல்கிறேன் சார், பெரியவங்கன்னா இங்கே இருக்கிறீங்க. உலகத்தில் எந்த வியாதி வேணாலும் ஒரு மனிதனுக்கு வரலாம் சார். சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது சார். கெட்ட வயட்டுமா, நம்ம நினச்சதை எதுவுமே செய்ய முடியாது. ஆர்வமாக இருக்கும் நம்ம செயல்பாடு எதுவும், நம்ம அப்படி நல்லா சாப்பிட்ணும் நல்லா செய்யணும்னு நினைப்போம். 10 பைசா புண்ணியம் இருக்காது சார். நானா நிகழ்ச்சி 3 மணி நேரத்துக்கு மேலே கோடி ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டேன்னு சில ஊரில் சொல்லுவேன். ஏன் சார் அவ்வளோ இதா? இல்லை சார், அதுக்கு மேலே முடியாது சார். நீங்கள் நினைக்கிறீங்க 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்துக்கு மேலே முடியாது. முடிஞ்சால் தானே நம்மளால முடியும். ஏன்னா முத சுகர் டெஸ்ட்டுக்கு ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு போனேன். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், இந்த மேடையில் தான் இருக்காரு, நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். அழைச்சிக்கிட்டு போனேன். அவங்க சொன்னாங்க, நர்சம்மா சார் நீங்கள் போய் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் யூரின் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. இவர் போனவரை ஆளை காண ரொம்ப நேரமாச்சு. என்னடான்னு திரும்பி பார்க்குற 2 லிட்டர் பவுண்டோ பாட்டில் நிறையா பிடிச்சிக்கிட்டு வராரு பின்னாடி இருந்து. என்னையா இல்லை டெஸ்ட்டுக்கு வர சொன்னா என்ன தண்ணி பந்தால வைக்க போகிறேன். அங்கேருந்து வந்து நான் யாருன்னு சொல்லலை, கோச்சுக்காதீங்க ஐயா சொல்கிறேன். இல்லை அவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் பாருங்கள், அவர் வந்தோட்டி. ஆக இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட வேகமாக போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் எல்லாரும் இங்கே நிறைவாக உட்காந்துருக்குறீங்க. நல்ல தலைப்பு கொடுத்துருக்குறோம். வயல்வெளி காலமாக வாட்ஸ்அப் காலமாக தமிழர் பண்பாட்டை போற்றி வளர்த்த காலத்திலே வயல்வெளி காலம்தான், அந்த காலம்தான் நம்மளது தமிழர் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் சிறப்பாக இருந்தது என்று அந்த அணிக்கு தலைமையேற்று பேச வருகின்றிருப்பவர், என்னை முதலில் பட்டிமன்ற மேடைகளை அறிமுகப்படுத்தியவர்,
இவர் தான் என்னை பேச்சாளராக கொண்டாந்து என் குருநாதர்கிட்ட விட்டார். இன்னைக்கு நான் நடுவராக இருக்கேன், என்னோட பேச்சாளராக எந்த வருத்தமும் இல்லாமல் என் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஐயா கலை சுடர்மணி மங்களாபுரம் வடிவேல் அவர்கள் வருகை இருந்திருக்காங்க. கைதட்டி உற்சாகம். திண்டுக்கல் மாநகர் MBA தொடங்க இருக்கின்றோம். அதை நம்மெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்கின்றோம். அவரோடு இணைந்து இந்த மேடைக்கு அவர் கூப்பிடும் போதே சொன்னார், ஏயா உன்னோட நான் பட்டிமன்றம்னா பேச மாட்டேன், விஜய் டிவியில் ஏதோ 2 பொய்யை புழுக சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னையை பிடிச்சி ஏன் பட்டிமன்றத்தை கூப்பிட்ற அப்படின்னு கேட்டார். ஆகச்சிறந்த கலைஞன். உண்மையிலேயே நமது திண்டுக்கல் மதுரை பகுதியினுடைய மிகச்சிறந்த அடையாளம். விஜய் டிவி கலக்கப்பகுதி யார் மூலமாக அப்படியே குக்கு வித்து கோமாளி, விஜய் டிவியில் என்னென்ன ஷோ இருக்கோ எல்லாத்துலேயும் வரக்கூடிய ஒரே கலைஞன் இவர் மட்டும்தான். அவர் அதுக்கடுத்து நிஷா, இவங்க 2 பேரும் மட்டும்தான் விஜய் டிவியில் கடைசியாக அவங்க 2 பேரும் வருவாங்க. இவருக்கு அடுத்து தான் வாட்ச்மேன் போவார். அந்த அளவுக்கு முழுமையாகவே விஜய் டிவியை கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கினி அண்ணன் அருமை பங்காளி மதுரையிலிருந்து என்னம்மா புகழ் ராமர் கும்பிடுங்க. வச்ச தங்கக்கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி, ஓ பேர சொல்லும் எங்க பட்டி தொட்டி. நான் சொல்லலாம் உங்களுக்காக, அவன் தான். அவரோடு இணையாக வருகை இருந்திருப்பவர். இதே மேடையில் அவங்க அம்மா பல வருடங்களுக்கு முன்பாக இங்கே கன்னியாகுமரி லிங்கம்மாள் பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும். மிகச்சிறந்த குரலுக்கு சொந்தக்காரி. தமிழ்நாட்டிலே பட்டிமன்ற மேடைகளில் இவரை போல பழைய பாடல்களை அப்படியே பாடக்கூடியதற்கு யாருமே இல்லை, இவங்க ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. என் அன்பிற்கினிய தங்கை கன்னியாகுமரியிலிருந்து மங்கையர் கரசி அவர்கள் வருகை இருந்திருக்கிறாங்க. காத்து அடிக்குது, ஆசையில் மனசு துடிக்குது, தொடரட்டும் தொடரட்டும் இது நல்ல நேரம், என்ன பொண்ணுதான் வைக்கப்படுது, அம்மா அம்மாடி. அவனுக்கு தெரியும், அவருக்கே 2 சின்ன பொண்ணு இருக்குடா, சும்மா இருறா பேசாம உன்னால. இல்லை இல்லை, வயல்வெளி காலம் அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கிற நவராரிய காலம், வாட்ஸ்அப் காலம்தான் தலை சிறந்து அந்த அணிக்கு தலைமையேற்று பேச வருகின்றிருப்பவர் எங்கள் பட்டிமன்ற துறையிலிருந்து அறிமுகமாகி எங்கள் புதுக்கோட்டை மண்ணின் அடையாளத்தை உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கினிய தோழி, அன்பிற்கினிய தங்கை அறந்தாங்கி நிஷா அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. வந்தாயே நீயும் வாசல தேடி, கண்டேனே எனக்கு ஒரு ஜோடி, ஒன்னாட்டந்தான் தங்க தேரு, கண்டதில்ல எங்க ஊரு. ரொம்ப அது ஒரு எதுவும் கல்லகில் வந்துருமோன்னு பயமா இருக்குடா எனக்கு. ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி பாடல்கள் போடுங்க தம்பி. அவரோடு இணையாக துணையாக வருகின்றிருப்பவர், அவரும் பட்டிமன்ற மேடைகளில் நடுவராக பவனித்து வரக்கூடியவர், என் இனிய நண்பர். அதனால் அவர் பேச்சாளராக கூப்பிட்டா நான் போயிடுவேன். எனக்கு பேச்சாளர் எந்த மறுப்பும் சொல்லாமல் வரக்கூடிய விஜய் டிவி கலக்கப்போவது யாருடைய 6 சார் அதனுடைய ரன்னர் என் அன்பிற்கினிய நண்பர் அரக்கோணத்திலிருந்து தினேஷ் அவர்கள் வருகின்றார். பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்டும் பாவலர், பாட விளையாட ஆகட்டுமா. அவர்னால் ஆட முடியாதுரா ஏண்டா. அவரோடு இணைந்து இங்கே வருகின்றிருப்பவர் என்னை மரியாதைக்குரிய ஐயா வடிவேல் அவர்கள் எல்லாம் தொலைக்காட்சிகளில் அறிமுகப்படுத்தி சின்னத்திரை நடிகையாகவும் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னையிலிருந்து வருகின்றிருக்கிற புலவர் சென்னை நதியா அவர்கள் வருகின்றிருக்கிறாங்க. ஒன்ன மறந்திருக்க ஒரு பொழுது அறிய எம்மா கண்ணி
வங்கத்தில விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து உரசி அம்மா அங்கும் இங்கும் பூசி வந்து எழில் இருக்கும் அரசி கொஞ்சி கிடக்கும் குண்டுக்கிளியே கொஞ்சி கிடப்போம் அடிகளிலே சந்திரனத்தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதைதான் சோகக்கதைதான். எனக்கே வெக்கமாக இருக்கடா, நல்லா இருப்படா அவர்தான். என்னால் முடியலை. மற்ற ஊர்களில் பண்ணுவோம் நம்ம வேலையெல்லாம். எங்களுக்கு கீபோர்டு இசைப்பதற்காக சென்னையிலே தனியாக இசைக்குழு நடத்தி வரக்கூடிய இனிய நண்பர் சென்னை எழில் அவர்கள் வருகின்றிருக்கிறாங்க. ஆடை இல்லாத மேடி அவன் பேரனாளில் ஞானி இன்றோ அது ஒரு ஹாபி எல்லோரும் இனிமேல் வேடி துக்கம் தேவையில்லை. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் கொஞ்சம் மெதுவாக கைது. தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு கடவுள் படைத்த உலகம் இது உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு பெண் இருக்க முத்தமிடும் பார்த்திருக்க தொட்ட இடம் மத்தனை இன்பமின்றி துன்பமில்லை தாராரீ. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். அதோடு விட்டு எங்களுக்கு தபேலா இசைப்பதற்காக அரக்கோணத்திலிருந்து அருமை தம்பி ரூபன் அவர்கள், தம்பி மலேசியா புகழ் ரூபன் அவர்கள் எங்களுக்கு ரிதம் பேடு வாசிப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள், கிராமிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவரே தனியாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர். சமீபத்தில் திருமணமாகி ஆணி 31 திருமணம். தம்பி தூங்கி காலையில் எந்திரிச்சிருக்காரு. ஆடி 1 அழைச்சிட்டு போயிட்டாங்க. அன்புக்குனிய தம்பி, நல்ல பையன். அவனுக்கு கிடைக்கிற பட்டிமன்றத்தின் பணம் மூலமாக இப்போ கொடுப்பான் சம்பளம். காலையில் 5 மணிக்கு வீட்டுக்கு போய் பெத்த தாய் அம்மாவை எழுப்பி, இந்தாங்கம்மா இன்னைக்கு பட்டிமன்ற சம்பளம் கொடுத்துட்டு காலை தொட்டு வணங்கக்கூடிய புதுக்கோட்டையிலே இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் தம்பி ரோல் மாடல். உண்மையிலே தம்பி கும்பிட்டுக்க தம்பி, நான் அவளை எவ்வளோ உயர்வாக சொல்கிறேன். 5 மணிக்கு காசை கொடுத்து தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப 11 மணிக்கு அந்த காசையும் வாங்கிட்டு மேற்கொண்டு 50 ரூபா வாங்கிட்டு டீ குடிக்க போயிடுவான். 10 பைசா வீட்டுக்கு கொடுக்கறது கிடையாது. இப்போதைக்கு 8 மோதிரம் போட்டிருக்க, உட்காரு, காலங்கள் கனியும். கல்யாணம் ஆகி 3 மாதம் 6 மாதம் போகும்போது படிப்படியாக எல்லா மோதிரம் செய்யினா போய் நீ மட்டும் அந்த தெருவில் நிற்கும் போது நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா நான் நிற்கும் போது என்னையை ஒருத்தர் அழைத்து கொண்டு போனார் ஐயா, ஐயா நிற்கும் போது இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போயிருப்பார். இதுதான் மனித வாழ்க்கை என்று சொல்லி, ஏன்னா உண்மையிலேயே இந்த வயல்வெளி காலமாக வாட்ஸ்அப் காலமால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி பேச்சாளர் இறக்கிறேன். நான் எதுவும் உங்களை போட்டு ரொம்ப கொலை பண்ண மாட்டேன், அதனால் யாரும் கோச்சுக்காதீங்க. ஏன்னா சில நடுவர்னா நான் இதை இப்படி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன், இதை இப்படி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன், வர்றவங்களை முடிச்சு விட்ருவாங்க. நம்ம அது மாதிரி கிடையாது. உங்கள் உயிருக்கு இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை சொல்லி, இந்த செல்லு வர்றதுக்கு முன்னாடி வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, பெரியவங்க ஐயானா இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் திருமணம் நடந்துச்சு, பொண்ணை பார்க்காமலே அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணை பார்க்க மாட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்கன்னா போதும்னு கல்யாணம் பண்ணாங்க. என்கிட்ட எங்கள் அப்பா சொன்னார், பொண்ணு பார்த்தாச்சு தம்பி, தாலி கட்டினார். நான் கேட்டேன், அப்பா பொண்ணு எப்படிப்பா இருக்குன்னே. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கும்டானார். அப்படி தாலி கட்டும்போது பார்த்தேன் கொஞ்சம் சுமார். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா அப்படி சுமார் அப்படின்னே. அவர் சொன்னார், யாரா மகாலட்சுமியை நேரில் பார்த்தது, எல்லாம் காலண்டரில் பார்த்ததுரா, கட்டுறா தாலியை அப்படின்னாரு. அப்படி கட்டி 15 வருஷம் ஆச்சு. இப்போ அப்படி இல்லை. கல்யாணம் அப்படின்னு ஒன்று என்கேஜ்மெண்ட் திண்டுக்கல்லையும் நடக்கும்னு நினைக்கிறேன், நிச்சயதார்த்தம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது நடந்த உடனே நம்ம பையன் மாப்பிள்ளை தம்பி எங்கேயாச்சும் இந்த செல்லை கடனை வாங்கி ஜன்னல் ஓரமாக கொடுத்துட்றான். பங்காளி ஜன்னல் ஓரமாக கொடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுறான், நம்ம நாளையிலேருந்து ங்கிறான். ஆனால் உண்மையிலே மாப்பிள்ளைக்கு நாளையிலேருந்து அது தெரியலை. அவர் காலையில் ஃப்ரெஷ்ஷாக 6 மணிக்கு பல்லு விளக்காமல் மாப்பிள்ளை ஆரம்பிச்சிடாரு. உங்களை மாதிரியே வேறு வழி இல்லை மாமா, கண்டென்ட்டு வேறு வழி இல்லை, ஐயா இருக்காங்கன்னு பார்க்க முடியாது இன்னைக்கு, கோச்சுக்காதிய. 6 மணிக்குன்னா ஆரம்பிச்சிடறான். தெரியும், அதனால தான் சொல்கிறேன். 6 மணிக்கு ஆரம்பித்து அந்த பொண்ணுகிட்ட, ஹலோ யார், நான் தான்னா நேற்று உங்களை பொண்ணு பார்க்க வந்திருந்தேன். ஆமாம், எல்லோ கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, கையில் கோல்டு வாட்ச். ஆமாம் நான் தான் பேசுகிறேன். சாப்பிட்டீங்களா? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. ஏன்டா ஒரு நியாய தர்மம் வேணாமாடா? எதனால் அப்படின்னா பையனுக்கு வேறு ஒன்றும் கண்டென்ட் கிடைக்காது. அப்போ தானே முத பேசுகிறாரு. மெதுவாக கேட்பார், அம்மா நல்லா இருக்காங்களா, அத்தை நல்லா இருக்காங்களா, மாமா நல்லா இருக்காங்களாம் பாரு. கல்யாணமே ஆகலை. அத்தை என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க? நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் குளிச்சுட்டு பட்டு சாரி கட்டியிருக்கேன். அது குளிக்காது, பழைய நைட்டியோட உட்காந்து. இருந்தாலும் நம்ம ஃபோனில் ஒரு மகிழ்ச்சியாக பேசிக்கிறது. மெதுவாக கேட்பான், நான் முத கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காத, ஏதாச்சும் கொடுவேன். ஏதாச்சும் கொடு. குருண மருந்து இருக்கு, குடிக்கிறியா?
அதுனா பாய்சன், அது சாப்பிடக்கூடாது. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் சாப்பிடணும். நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்களா இடையில? அப்புறம் மெதுவாக சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. மெதுவாக நைட்டு ஒரு 9 மணிக்கு, பெரியவங்க யாரும் கோச்சிக்காதீங்க, இளைஞர்களுக்காக சொல்கிறேன், இந்த காலம் எப்படி கெட்டு போச்சுங்கிறக்காக இந்த கருத்தை நான் சொல்ல வர்றேன். மெதுவாக 10 மணிக்கு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், நான் உன்னை கேட்பேன், அதை கோச்சிக்கக்கூடாது, ஏன்னா நான் முத கேட்குறேன்னா ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட முத பேசுகிறனால ரொம்ப வெக்கமாக இருக்குது. எனக்கும் வெக்கமாக தான் இருக்குது. இப்படியெல்லாம் பேசி இந்த காசை வாங்கிட்டு போறியடா சரவணா, நீனா உருப்பிடுவியாடான்னு எனக்கு மனசாட்சி உறுத்து தான் செய்யுது. வேறு வழியில் இருக்கிற ஒரே ஜோக் புதுசு இதுதான். அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். மெதுவாக அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், வி டோன்ட் மைண்டு, எனக்கு ஒரே ஒரு உம்மா கொடு அப்படிங்கிறாங்க. வெக்கப்பட்டுட்டு அந்த பொண்ணு உடனே அங்கேருந்து மாப்பிள்ளை குஷியாயிடுறாரு, அங்கேருந்து கிடச்சிருச்சுன்னு. இவர் ரிட்டனு அங்கேருந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்பா பக்கத்தில் அப்புறாணியாக படுத்து தூக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் நினச்சிக்கிட்டாரு செவத்தில் ஏதோ பள்ளி அடிக்குது, கெவுளி சகடம் சொல்லுது, நம்ம குடும்பம் உருப்பட போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் சைடில் அங்கேருந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்பா விடிய அப்பனு மையனை இச்சுன்னு ஒரே சத்தம். அவங்க அம்மா விடிஞ்சோடி சொல்லியிருக்காங்க, எங்கள் விடிய 2 பள்ளி நல்ல சகுனங்க, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ நல்லது புறப்பட்டு வரப்போகுதுங்கன்னு. இந்த பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு மறுநாள் சுடிதாரோட ஹேண்ட்பேக்கை மட்டும் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. பேசின 35 பொண்ணு நகை போச்சு, பல்சர் பைக் போச்சு. தம்பி சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பைபாஸில். அந்த ஒரு காரணத்தினால இளைஞர்களை சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த ஆவணியில் திருமணம் செய்து கொள்வதாக இளைஞர்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும், மாமா நீங்களும் வரீங்களா சேர்ந்து, எல்லாரும் உண்மையிலே இளைஞர்கள் உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றோம், தயவு செய்து கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க. நல்லா இருப்பேன். நீங்கள் நினைக்கலாம், நீங்களாம் சொல்லலாம், நீங்களாம் பட்டு சந்தோஷமாக இருக்கணும். இங்கே இவ்வளோ ஆண்கள் இருக்கிறாங்க, ஒரு சில பேரை தவிர்த்துட்டு பாக்கி எல்லாரும் கேட்குறேன், கல்யாணம் பண்ண எல்லாரும் இருக்கமே தவிர சந்தோஷமாக இருக்கோம்னு யாராச்சும் ஒரு ஆள் கையை தூக்கி சத்தியம் பண்ணுங்க. நான் கட்டி சூடத்தோடு வந்திருக்கிறேன், பிள்ளையார்கிட்ட வைக்கிறேன், நான் சந்தோஷமாக. யார் உங்கள் புரிஞ்சு சந்தோஷமாக தானே இருப்பார், நீ தான் இங்கே வந்துடுறீ, அப்புறம் அவர் சந்தோஷமாக தான் இருப்பார். அவருக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனை இல்லை. பங்காளி நேரம் ட்ரெயின் ஏற்றி விட்டாரா நேற்று நாகர்கோயிலேருந்து, இது பாயின்னு இருப்பார், அப்படி தான் சொல்லுவானுங்க. நீ நம்புற பாரு, நம்ம என்னத்தை சொல்கிற அது சம்மந்தமாக அவளை தான் அவர் பாட்டு பாய், அது நல்ல மனுஷன். ஏன்னா இப்படித்தான் இந்த உலகம் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம யதார்த்தங்கள் நம்ம ஊரில் நடக்கிறது, வீட்டில் நடக்கிறது நம்ம பேச போகிறோம். தமிழர் பண்பாட்டை போற்றி வளர்த்த காலம் வயல்வெளி காலம்தான் என்று வயல்வெளியிலிருந்தே ஒருத்தர் கொண்டாந்துருக்கேன் பற்றியில் ஆளை. மரியாதைக்குரிய மாமா கவிஞர் மங்களாபுரம் வடிவேல் அவர்கள் வருகிறார்கள். கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ஐயா வாங்க. இல்லை ஏதோ கூட குறைச்சி பார்த்து பண்ணுங்கண்ணே. ஆகவே முந்தான் 20 நிமிஷம் முடிச்சிடணும், அதுக்காக உங்களை சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். சேலத்தில் இப்படி தானே ஒருத்தர் போட்டிருந்தாரு, என் சின்ன மாமனார் மாதிரியே இருந்தார் ஆளு. விளங்கியிருக்காதே மைசெட்டு அண்ணே கொஞ்சம் ஏற்றுக்கணே டாட்டாஜியை வச்சு கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருந்தார். அப்புறம் இவர் நின்னாரு, நான் காரில் ஏற்றிக்கிட்டு வந்தேன். இது மாதிரி தான் நாங்கள் ஜோக் சொல்லுவோம், நீங்கள் கொஞ்சம் சிரிங்க, அதனால என்ன தப்பு? எங்கே எல்லாரும் மெதுவாக ஒரு தடவை லேசாக கைதட்டல் கொடுங்க பாப்பா ஐயாக்கு. பண்பிலே சிறந்தவராம், பழக நல்ல இனியவராம். பண்பிலே சிறந்தவராம், பழக நல்ல இனியவராம். பாங்குடனே எங்களுக்கு சீலப்பாடி பைபாஸில் 2 பப்ஸ் வாங்கி தந்தவராம். அவர் பேரு என்ன கூறு, 410 சுகர் வடிவேலு தான் பாரு. பண்பிலே சிறந்தவராம், பழக நல்ல இனியவராம். பண்பிலே சிறந்தவராம், பழக நல்ல இனியவராம். பாங்குடனே எங்களுக்கு பப்ஸ் வாங்கி தந்தவராம். பேரு என்ன கூறு, வடிவேலு தான் பாரு. அவர் பேரு என்ன கூறு, கருப்பு வடிவேலு தான் பாரு. மஞ்ச வெயில் அடிச்சு மழை பெஞ்ச பட்டத்தில, மஞ்ச வெயில் அடிச்சு மழை பெஞ்ச பட்டத்தில, கொஞ்ச வெயில நம்பி தஞ்சம் புக இவர் வந்தார். கொஞ்ச வெயில நம்பி தஞ்சம் புக இவர் வந்தார். புதுக்கோட்டையாம் ஊரு, இவருக்கு சரவணனாம் பேரு. வெரி குட். புதுக்கோட்டையாம் ஊரு, இவருக்கு சரவணனாம் பேரு. மஞ்ச வெயில் அடிச்சு மழை பெஞ்ச பட்டத்தில, மஞ்ச வெயில் அடிச்சு மழை பெஞ்ச பட்டத்தில, கொஞ்ச வெயில நம்பி தஞ்சம் புக இவர் வந்தார். கொஞ்ச வெயில நம்பி தஞ்சம் புக இவர் வந்தார். புதுக்கோட்டையாம் ஊரு, சரவணனாம் பேரு. புதுக்கோட்டையாம் ஊரு, சரவணனாம் பேரு.
பார்ப்பதிலே பொன் வண்டு பழகுவதில் கற்கண்டு. பின்னாடி இருந்து பாக்குறவங்களுக்கு அவர் தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் மனம் தளராமல் பாருங்க. பார்ப்பதிலே பொன் வண்டு பழகுவதில் கற்கண்டு. இந்த சதிகார எதிரணிக்கு ஐயா சரியான அணுகுண்டு. பார்ப்பதிலே பொன் வண்டு பழகுவதில் கற்கண்டு. பார்ப்பதிலே பொன் வண்டு பழகுவதில் கற்கண்டு. சதிகார எதிரணிக்கு சரியான அணுகுண்டு. பேரு என்ன கூறு வடிவேலுதான் பாரு. அவர் பேரு என்ன கூறு குண்டு வடிவேலுதான் பாரு. சட்டை மேல சட்டை போட்டு சருக சட்டை மேல போட்டு சட்டை மேல சட்டை போட்டு சருக சட்டை மேல போட்டு நிலக்கோட்டை பணியம் போட்டு நிக்கிறது நடுவர் தானா. புதுக்கோட்டையா ஊரு இவருக்கு சரவணனா பேரு. சங்கட்டமா புதுக்கோட்டையா ஊரு இவருக்கு சரவணனா பேரு. சட்ட மேல சட்ட நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஆடல் பாடல் பட்டிமன்றம் கைதட்டி 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 நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலாக சட்ட மேல சட்ட ஓட்டு சருக சட்ட மேல ஓட்டு. சட்ட மேல சட்ட ஓட்டு சருக சட்ட மேல ஓட்டு. நிலக்கோட்டை பணியம் போட்டு நிலக்கோட்டை பணியம் போட்டு நிக்கிறது நடுவர்தானா. நிலக்கோட்டை பணியம் போட்டு நிக்கிறது நடுவர்தானா. புதுக்கோட்டையாம் ஊரு சரவணனா பேரு. புதுக்கோட்டையாம் ஊரு சரவணனா பேரு. புதுக்கோட்டையாம் ஊரு சரவணனா பேரு. வாஞ்சையான மனசுகளே, வாஞ்சையான மனசுகளே, வஞ்சகம் சூதுக்கு அப்பாற்பட்டவர்களே, அரக்காணி நிலத்தோடும் அவலம் நிறைந்த வாழ்க்கையோடும் செல்லமாக போராடி சுதந்திர காற்றை சுவாசிக்க துடிக்கும் என் தேசத்து நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வடிவேலின் அன்பான வணக்கம். ரொம்ப குனியாதீங்க, இடுப்பை பிடிக்க போகுது. முன்னாடி மாதிரியெல்லாம் குனிய முடியல மாப்பிள்ள. சோத்தை குறைங்க. சோறு சாப்பிட்றதுக்கும் குனிகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதை நாளைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். உண்மையிலுமே இந்த நல்ல ஒரு பட்டிமன்றம் விடங்குது எனக்கு. எல்லாருக்கும் தான் நல்ல ஒரு பட்டிமன்றத்தை மிக சிறப்பான முறையில் இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உண்மையிலுமே எங்கள் மாவட்டத்துக்கும் பெருமை. அதே போல் அண்ணனை மாதிரி ஒரு ஆளை தமிழ்நாட்டில் எவ்வளோ பேரை பார்க்குறோம். நான் பார்த்ததில்லை. அவர் தான் சொன்னார் ஒரே வார்த்தை. நான் வேறு வேலையாக வந்திருந்தேன் திண்டுக்கலுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. வேறு வேலையாக வந்திருக்கல, உங்களுக்கெல்லாம் இந்த வேலை சரியாக வராது, நீங்கள் மைக்கு பிடிச்சி பேசுகிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு பிடிவிய, இது ஒத்து வராது போன்னு விரட்டி விட்டார் என்னைய. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அதுக்கு போனதுக்கு பிறகு ஒரு 4-5 டிவியில் வந்திருக்கேன். இது மாதிரியான பட்டிமன்றங்களை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அப்போ வார்த்தை சொல்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். இல்லை, உண்மையிலுமே அவர் திட்டுனார்னா நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி திட்டி நான் நல்லது நடந்திருக்கு எனக்கு. அப்படியாப்பட்ட எங்கள் அண்ணன் ரத்தன் அண்ணன் இங்கே வந்து உட்காந்துருக்காரு. உண்மையிலுமே நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆவணத்தாங்கோட்டையில் அவரை பார்க்கையில் என்கிட்ட எப்படி பிரியமாக வடிவேல்னு கூப்பிட்டு எப்படி பிரியமாக நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி இன்றளவும் நடக்கக்கூடிய ஒரு மாமனிதர். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அருமை தம்பி துரை அவர்களும் அது மாதிரி அவங்க அந்த குடும்பத்தாருக்கும் மற்றும் இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தின் நடுவராக விட்டிருக்கக்கூடிய குனியே ஐயா நேற்று வரைக்கும் நாடகத்தில் இருந்தார், இன்னைக்கு தான் திடீர்னு பட்டிமன்றம் வந்திருக்கார், கோச்சுக்காதீங்க. உண்மையிலுமே தனக்கென்று தனி பாணியை வகுத்து பல பட்டிமன்ற பேச்சாளர்களை பல பட்டிமன்ற நடுவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை திலகம், நகைச்சுவை நாவரசு, நகைச்சுவையின் நடமாடும் பல்கலைக்கழகமாக விளங்குகிற மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மேடை கலைவாணர் புதுக்கோட்டை பேராசிரியர் அருமை மாப்பிள்ளை சரவணன் அவர்களே. ஏங்க அது மற்ற ஊரில் சொன்னால் கைதட்டுவா, இங்கே எடுபடாதுன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க அந்த கண்டென்ட். எனதனைக்கு வலு சேர்க்க வருகை இருந்திருக்கக்கூடிய பத்தியெல்லாம் அண்ணன் வந்திருக்கார் ராமண்ணே. என்ன உண்மையிலுமே அவர் வந்து நின்னா போதும், பேசலாம் வேண்டாம், நம்மெல்லாம் பேசணும், அவர் வந்து நின்னா போதும். ஏன்னா மீடியா அல்ல, உண்மையிலுமே மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர் தான். அதெல்லாம் பேச மாட்டாருன்னு சொல்லாது. அவர்னா அவர் அவ்வளவு கண்டென்ட் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு தான் இப்போ இந்த இதே கொடுத்துருக்கு இப்போ அட்டையே. ஏங்க அவ்வளவு கண்டென்ட்ங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 பக்கத்திட்ட எழுதினாரு, ஹோட்டல்ல வச்சுட்டு வந்துட்டாரு. ஆடா ஐயா என்னென்ன அதை வச்சு சரி வராது பங்காளி. இப்ப பாரு நான் அது நானா போய்க்கிறேன் இருக்காரு. உண்மையிலுமே அங்கிட்டு என் குழந்தையா வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு யோகம் தான் பாருங்க. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. உண்மையிலுமே எதிரணியை சேர்ந்த பாசத்துக்குரிய அருமை தம்பி வந்திருக்காரு தினேஷ், நிஷா
அடையாப்பா இந்த மேடையிலே ஒரு 2-3 வருஷம் 2-3 மேடையை சந்திச்சிருக்கோம். இந்த மேடையில் நிஷா உண்மையிலுமே பழமை மாறாமல் என்னை என்னைக்கு எப்படி கூப்பிடுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வரையும் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கூப்பிடக்கூடிய வந்தவொடனே அண்ணே வடிவல்னே வானே அப்படின்னு ஒரு என்ன மற்றவங்க எங்களை ஏன்னா அறந்தாங்கி தானே, புதுக்கோட்டை அறந்தாங்கி ஆலங்குடி எல்லாம் பக்கம் தானே, அந்த பேச்சு வழக்கு அது ஒன்று மாமா. உண்மையை லிசாட்ட பாராட்ட வேண்டும். மற்ற எல்லாரும் என்னன்னா ரொம்ப மரியாதை என்னடா அப்படின்னு கூப்பிடும். ஆனா உங்க மேல ஏன் இவ்வளவு அன்பு தெரியுமா? ஏன் சொல்லுங்க. அதை விட கருப்பு தமிழ்நாட்டுல நீங்க மட்டும்தான். அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் உங்க மேல சின்னாய் மக தானே அது. உண்மையிலுமே அதுக்கு எனக்கு சேலையை கட்டினா அது மாதிரி இருப்பேன். என்ன அதுக்கு பேண்ட் இந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டா என்ன மாதிரி இருக்கும். உங்க சொந்த சின்னாய் மக. சொந்த சின்னாய் மக. இவங்க யாரு? இது உண்மையிலுமே இது எங்க தங்கச்சி. ரைட், ஓகே. உண்மையில கலர் காம்பினேஷன் அது எங்க அப்பா மாதிரி. ஆமா. இப்போ என்ன பிரச்சனை? இது ஏதுராது. உண்மையிலுமே அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, சூப்பர் தலைப்பு. தமிழ்நாட்டுல இது மாதிரியான தலைப்புல பட்டிமன்றம் பேசி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எந்த தொலைக்காட்சியில டிவில எதுலயாவது இந்த மாதிரி பட்டிமன்றம் வந்திருக்கா? அட யூடியூப்ல இணையதளத்துல பாத்திருக்கீங்களா? திண்டுக்கல்ல இத தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? சூப்பர் தலைப்பு. ஆமா ஆமா, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? அதுக்குதான் சோத்த திங்காதிங்கிறத பத்தி இல்லப்ப ஞாபக மறதி வருது நிறைய. உண்மையிலுமேங்க இந்த ஹோட்டல் பக்கத்துல இருக்கு புண்ணியமா, சாப்பாடு இட்லி வையானாக்க எவ்வளவுங்க வைக்கலாம்? 30 இட்லியை கொண்டாந்து வச்சுட்டேன். எனக்கு கடுப்பாயிட்டேன். உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? கல்லாவில் இருந்தாலும் கூப்பிட்டேன். ஏயா 30 இட்லி கொண்டாந்து வச்சிருக்கேன், உங்களுக்கு அறிவு இல்லையா? என்னை பார்க்கல எப்படி தெரியுது? ஒரு இட்லியை எடுத்துருன்ட்டேன். 29 போட்டு வந்திருக்கிறார் ஐயா. ஏற்கனவே காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருந்தாரு, அதனால இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. உண்மையிலுமே என்ன தலைப்பு? பதட்டப்படாம கண்டுட்டு என்ன தலைப்பு? வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் முன்னாடி மட்டும் பார்க்காதீப்ப. நான் பாக்குறேனா, நான் அப்படி நேரா பாக்குறேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு நல்லா இருந்தா தான் கம்பெனில காசு வாங்க முடியும். நல்லா இருப்பையா, எதையாச்சும் பொய்ய புழுக சொல்லிட்டு ஊருக்கு போயிருவோம். தயவு செய்து ப்ளீஸ். ஆனை முகத்தோனே புள்ள யாரே, 5 கரத்தோனே புள்ள யாரே, பானை வகுத்தோனே புள்ள யாரே, பானை வகுத்தோனே புள்ள யாரே, பக்தர்களை காருமையா புள்ள யாரே, பக்தர்களை காருமையா புள்ள யாரே, ஆனை 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 முகத்தோனே புள்ள யாரே, 5 கரத்தோனே புள்ள யாரே, ஆனை முகத்தோனே புள்ள யாரே, 5 கரத்தோனே புள்ள யாரே, பானை வயிற்றோனே புள்ள யாரே, பானை வயிற்றோனே புள்ள யாரே, பக்தர்களை காருமையா புள்ள யாரே, பக்தர்களை காருமையா புள்ள யாரே. உண்மையிலுமே என்ன பிள்ளையார் வெள்ள விநாயகர் எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் அரிதா தான் இருக்கு. அவ்வளவுதான். ஆமா, தமிழர் பண்பாட்டை போற்றியது எது? வயல்வெளி காலம் தான் நீங்க பேச வந்திருக்கீங்க. உண்மையிலுமே சொல்றேங்க, அந்த காலத்துல குடும்பம் எப்படிங்க இருந்துச்சு? குடும்பம் குடும்பமா இருந்துச்சு. இந்த காலத்துல குடும்பம் எங்கேயாவது குடும்பமா இருக்கா? கேளுங்க, நினைச்சு பாருங்க. உண்மையிலுமே சொல்றேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டையே வந்தது இல்ல. என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆளா திண்டுக்கலுக்கு வந்திருக்கீங்க? உண்மையிலுமேங்க எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டையே வந்தது இல்லைங்க. அப்படி சண்டை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவ பூரிக்கட்டையவோ அருவாமனையவோ இப்பெல்லாம் கடப்பற கம்பியை தூக்குறாமாப்ல. வயிறு பெருசாயிருச்சு இல்ல, எடுத்துக்கிட்டு அடிக்க முடியாதான்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் லைட் ஆஃப் பண்ணி விடுவேன். ஆஃப் பண்ணிட்டு இருட்டுக்குள்ள இந்த மோரக்கட்டையை எங்கே தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறது. ஏன்னா அப்படி ஒரு கலர். ஏன்னா இந்த கலருக்கு அவ்வளவு பவர் இருக்கா? உண்மையிலுமே சொல்றேங்க, என் பொண்டாட்டி எல்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாக்கா. கை தட்டுங்கக்கா, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? இவன் என்ன கிழிக்கிறது, நம்ம என்ன தாண்டறது தான். என் பொண்டாட்டினா அப்படி கிடையாது, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாப்ல. அப்படியா? கோடை அழிச்சிட்டு போயிருவா என் பொண்டாட்டி தேவலாம். உண்மையிலுமே நான் பட்டிமன்றம் பேசுறேக்கா. பட்டிமன்றம் பேசிட்டு வீடு போற வரை என் பொண்டாட்டி சாப்பிடாம எனக்காண்டு காத்திருப்பாக்கா. கை தட்டுங்கக்கா. ஏன் தெரியுமா? நான் போய் தான் உழ வச்சு சோறாக்கணும். நான் போனவன உழ வச்சு சோறாக்கிற மாட்டேன். ஜோக் எடுக்குது. அரை மணி நேரம் கழிச்சு தான் ஆக்குவேன். அது வரைக்கும் பாத்திரம் விளக்குவேன். விம் சோப்பா லிக்யூடா? நான் தான் பாத்திரம் விளக்குறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி? அவ விட்டு நைட்டியை போட்டுக்கிட்டு விளக்குவேன். இவ்வளவு பெரிய நைட்டியா உலகத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. என் பொண்டாட்டி என்ன மாதிரி 3 மடங்கு இருக்காங்க. 4XL XXL? எது 4XL? உன் பார்த்தோட்டே என்ன அளவு எடுக்கிறதுக்கு தெரியாதுப்பா. உண்மையிலுமே ஆண்கள்லாம் சிரிக்கிறீங்களே, இங்கெல்லாம் நைட்டி போட மாட்டீங்களா ஆம்பளாலாம்? ஏங்க திண்டுக்கல் லேடிஸ் தான் சார் நைட்டி போடுவாங்க, ஆம்பளை எப்படி போடுவாங்க? ஏங்க எங்க ஊர்ல எல்லாம் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா ஆம்பளை ஊரா நைட்டி தான் போடுறான்.
என்ன காரணம்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு குவார்டரை வாங்கி சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, வேட்டியை கட்டியிருக்கான்னா அவந்து கீழே விழுந்து மான மரியாதை எல்லாம் போயிடுது. சரி. இந்த நைட்டின்னு வச்சுக்கோங்களேன், இதுல 2 பை வேற வச்சிருக்காங்க, அப்படியே எடுத்து மாட்டிக்கிட்டு நீட்டா போனோம்னா ஒரு ஆப் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குவார்டரை வாங்கி அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு குவார்டரை அப்படி பையில வச்சுக்கிட்டு சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். சிக்கிடின்னு வரலாம். ஆமா, இது கூட பரவாயில்லங்க. இதை விட ஒரு விஷயம் இருக்கு. என்னது? அதுல வாந்தி கீத்தி வந்துட்டாக்க அந்த பிரிவு என்ன பிரிவில் நைட்டியா, அது பிரில் வச்ச நைட்டிங்க, எடுத்து தொடச்சுக்கலாம். எங்க ஊர்ல கோவிந்தசாமின்னு ஒருத்தங்க, சரி, என்ன பண்ணா 12 மணிக்கு கடை திறக்கிற நேரத்துக்கு போனவன் 5 மணி வரையும் வரல. என்னாச்சு? என்னடான்னு கிட்ட போய் பாக்குறேன், ஒரு ஆலமரத்து தூர்ல குப்பரப்படுத்தவனது கிடக்குறேன். என்னடா அப்படி குப்பரப்படுத்திருக்க, என்னடா விவரம்னு பார்த்தாக்கா அவன் நைட்டி போட்டிருக்கான், ஆபரேஷன் நைட்டி. இந்த பட்டனா இருக்கும்ல, ஆமா, அந்த நைட்டியை போட்டிருந்திருக்கான். முக்கியமான இடத்துல 3 பட்டன் விட்டு போச்சு. ஆளு குப்பரை கடந்தே மெயின்டைன் பண்ணிட்டு கிடக்குறாங்க. முக்கியமான இடம்னா என்னன்னு நிசா கேக்குது. அப்புறமா சொல்றேன் அதை சம்பந்தமா. சரி, ரைட், ஓகே. உண்மையிலுமே நான்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேங்க. கோச்சுக்காது, எங்க பட்டிமன்றத்தோட முதல் ஜோக்கே இதான், எல்லாரும் கைதட்டப்படாதாங்க. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோயில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய பாடம் அம்மா, ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்கவிட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சி ஆடுறான். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு, ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட. உண்மையிலுமே சொல்றேங்க, அந்த காலத்துல நம்ம தாய்மார்கள்லாம் நினைச்சு பாருங்க, 16 முழம் சேலையை கட்டி வருங்க. 16 முழம் சேலை, 16 முழம் சேலையை கட்டி முகத்து நிறைய மஞ்சள் பூசி நெத்து நிறைய குங்குமம் வச்சு அப்படி நடந்து வந்தா அந்த அம்மனே கோட்டை மாரியம்மனே நடந்து வர்ற மாதிரி இருக்கியா. நம்ம ஆள் பூரா கையெடுத்து கும்பிட்டான். இது எப்ப? அந்த காலத்துல, வயல்வெளி காலத்துல. ஆனா இன்னைக்கு உண்மையிலுமே சொல்றேங்க, நம்ம சென்னைக்கு போயிருந்தேன், ஒரு பஸ்ல ஏறி தம்பி இந்த டிக்கெட் அடியான்னு சொல்றேன், அது திரும்புது பொம்பளை புள்ள, ஒரு டவுசரையும் ஒரு டிஷர்ட்டையும் போட்டிருக்குங்க. வாட்ஸ்அப் காலத்துல நிலங்கு விளங்குமா அது? இவ்வளவு பேரை விட்டு நீங்க அதை விட்டு டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கு பாருங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்க? நான் பயன் நினைச்சுக்கிட்டு கூப்பிட்டேன். இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, ரைட், ஓகே. உண்மையிலுமே நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதை விட்டு தொலைங்க கர்மா. உண்மையிலுமே அங்கே இந்த ஊர்ல சொல்றேங்க, யாராவது இந்த கல்யாணம் பண்றதுக்கு ஜாதக பொருத்தம்னு ஒன்று பார்ப்பாங்கல்ல மாப்பிள்ள? ஆமா, ஜாதக பொருத்தம்னு ஒன்று பார்ப்பாங்கல்ல, அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு தானே ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க. ஆமா, இனிமே பார்க்காதீங்க. வேற யாருக்கு பார்க்கறது? மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பொருத்தத்தை பாருங்க. ஏன்னா அதால பாதிக்கப்பட்ட வேணாம். மாமியாவுக்கும் மருமகளுக்கும்? ஆமாங்க. எத்தனை பொருத்தம் இருக்கணும்? ஒரு 5 பொருத்தம் இருந்தா போதும். ஒரு பொருத்தம் இருந்தா நான் ஏன் இந்த தெருவில் நிக்கிறேன்? உண்மையிலுமே அது நானும் அந்த கதை தான். சரி. உண்மையிலுமே என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரையில ஒரு பாட்டு போட்டாங்க, மணமகளே மருமகளே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா, குளம் இருக்கும் குளமகளே வா, தமிழ் கோடி வாசல் திறந்து வைப்போம் வா. என் பொண்டாட்டி எம்மட்டு படிச்சாலு, அவளுக்கு வலது கால் இடது கால்னா தெரியல, லெப்ட் ரைட்னா தெரிஞ்சிருக்கும் தமிழ்ல. சுத்தி முத்தியும் பார்த்தா வீட்டு வாசப்படிக்கு நேரா. சரி, பார்த்துட்டு ஒரு குதிச்சாங்க. ஆத்தாடி, அன்னைக்கு குதிச்சாதான் என் குடும்பம் இன்னைக்கு வரையும் குதிக்குதுன்னு. எனக்கு ஒரு பய பிறந்திருக்கான், தம்பி இங்க வாடானா இப்படித்தான் வர்றேன். என்ன காரணம்? அந்த குதியல்ல பிறந்தவன். உண்மையிலுமே என் பொண்டாட்டி அங்கேருந்து வரையில ஒரு கீரை போண்டா வண்டி கொண்டாந்தா. அது ஹீரோ ஹோண்டா சார். உன்னை பொண்ணை ஓட்டி இருந்தான்னு தெரியும். ஏன்னா வண்டியும் புதுசு, நானும் ஓட்டுக்கு புதுசு. சீர் வச்சது தான் வண்டி. ஆமா, அது வரைக்கும் சைக்கிள் தான். ஒன்றும் வாய்க்கல. என்ன பண்றது? வண்டியில என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகும்ட்டு ஏறி உட்காரி வண்டியிலேன்னு எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு வடிவேலு இங்க வாடானுச்சு. பெத்த தாயாச்சே, உடனே மறந்துட முடியுமா? சேச்சா, ஒரு 20 நாளாச்சும் ஆகணும். ஒரு உள்ள போய் என்னம்மான்னு, உன் பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டி போற, ஒரு 50 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு கூட்டி போடான்னுச்சு. அதான் தாய்ங்கிறது. அங்க இருந்து வந்து எனக்கு ஒரு ஆசைக்கா, இந்த டவுன்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் ஆன புதுசுல பின்னாடி வண்டியில 2 வீலர்ல உட்காந்துக்கிட்டு புருஷங்காரன் வயிற்றுல அப்படி கையை போட்டுக்கிட்டு போகுங்க, பாத்திருக்கீங்களா? அண்ணே சிரிக்கிற லெவல்லாம் இல்லை. அந்த கோர்வை எதுக்கு தெரியுமா? மாமனை விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விழுவணுங்கிறதுக்கு தான் அந்த கோர்வை.
ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணா பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரி போட்டாங்க. இடுப்போடன்னு வச்சு இதான் நெருக்கி 1.5 ஏக்கர் இருக்கும் போலயே. ஏன்னா இது கொஞ்சம் சுத்துக்கட்டு வளவு கூட, நமக்கு வாச்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்க. நறுக்குன்னு ஒரு கிள்ளுகள்னா ஏன் டீ கிள்றான்னு. சரி. ஆமாம், உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே கூட்டி போய் என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ண முத நாள் குடும்பம் விளங்குமானே? விளங்குமாம்மா. ஆனால் பேசாமல் இருமா, ஏன்னா வண்டி புதுச்சு, நானும் ஓட்டுக்கு புதுச்சு. விட்டு தொலைங்க. விட்டு அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனேங்க. நறுக்குன்னு ஒரு கிள்ளுக்கெல்லாம் பள்ளத்துக்குள்ளே கொண்டு விட்டேன். ஐயோ, வண்டி ஏன் மேலே கிடக்கு, வண்டி மேலே என் பொண்டாட்டி கிடக்குறான். ஐயோ, பெட்ரோல் பூரா வேஸ்ட் ஆயிருக்குமே. ஆமாம், எனக்கு ரத்தம் இருந்துச்சு, அதை பற்றி கவலை இல்லை. பெட்ரோல் நல்ல நடுவரியா. உண்மையிலுமே சொல்றேங்க, முந்தான சிலையை கிழிச்சு கட்டு போட்டு விடுவாரு. நானும் பல்ல பொழந்து ஆன்னு பாக்குறேன். வாய் அமைப்பே அப்படித்தானே. அவ மேல படுத்துக்கிட்டு கேக்குறாங்க, ஆமா உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்னதான் சொன்னுச்சு? சொல்லிட்டீங்களா இல்லையா? என்னத்தை சொல்லி தொலைகிற என் கிரகத்தை. ஆனா அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போனோம்னா வீட்டுக்காரர் உள்ள போறாருன்னா காலை நீட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, டபக்குன்னு காலை எடுத்துக்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, புருஷன் பேரே சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துல. பெரிய பேரே சொல்ல மாட்டாங்க. என்ன பிடிச்சிருங்க? உண்மைங்க. உங்க பேரை, உங்க வீட்டுக்காரர் பேர் என்னம்மா? நான் சொல்ல மாட்டேங்க. அட ஏதாவது விளங்குற மாதிரி சொல்லுமா, எனக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுமானாக்கா, குளூ கொடுமா அப்படின்னாக்கா அதுக்கு சொல்லுதுங்க, கோயில்ல அடிக்கிறது கொண்டையில வைக்கிறதுன்னுச்சு. கோயில்ல அடிக்கிறது கொண்டையில வைக்கிறதுன்னுச்சு. இது என்னடா அதுக்கு புதுசா இருக்கு? கோயில்ல அடிக்கிறதுனா மணி, மணி கொண்டையில வைக்கிறதுனா பூ. உன் புருஷன் பேர் பூமணியா? அந்த கழுத்தல என் பேரு அதுதான். அது நேராவே சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. அப்படி இருந்துச்சுங்க அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல அப்படியா அங்க இருக்கு? நினைச்சு பாருங்க. வாடி போட்டா புள்ள வெளியே, என் வாலி வத்தான் மோகடிச்ச கிளியே. வாடி போட்டா புள்ள வெளியே, என் வாலி வத்தான் மோகடிச்ச கிளியே. நீயா உன்ன தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன முத ராத்திரியில் முகருக்க வந்தவளே, வாடி போட்டா புள்ள வெளியே, என் வாலி வத்தான் மோகடிச்ச கிளியே. போட்ட புள்ள வெளியே, வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. நீயா உன்ன தாரியா இல்ல மோதி பாப்போம் வரியா? என முத ராத்திரியில் முக்கருக்க வந்தவளே, வாடி போட்ட புள்ள வெளியே, வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. உண்மையில் மேங்க என் பொண்டாட்டி ரசம் வச்சிருந்தா. ரசத்துல உப்பு இல்ல மாமா. இந்த பெல்லுல சத்தம் இல்ல மாமா. 3 தடவை அடிச்சிட்டேன். இதருங்க அப்படி அமைக்கி பார்த்தேன். இப்ப அடிச்சிட்டேன். இப்படி அடி. உண்மையிலுமே ரசம் வச்சிருந்தா ரசத்துல உப்பு இல்ல. சரி, உப்பு இல்லன்னா ஒரு ஆம்பளைக்கு கோவம் வருமா வராதா? வரணும். உனக்கு அறிவு இருக்காடின்னு கேட்டேன். ஒத்த வார்த்தை திருப்பிக்கிட்டு ஏன் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேட்கறாங்க, உனக்கு அறிவு இருக்கா? ஒப்பனுக்கு அறிவு இருக்கா? கோத்தாவுக்கு அறிவு இருக்கா? உன் அக்கா தங்கச்சிக்கு அறிவு இருக்கா? உன் அண்ணன் தம்பிக்கு அறிவு இருக்கா? உன் தாத்தா பாட்டிக்கு அறிவு இருக்கான்னு தலைமுறையும் சேசி பேர் வச்சு திட்டுறாங்க. அழுகாதிய வாங்க, மேக்கப் கலைஞ்சா பசங்க பயந்துருவாங்க வாங்க. உண்மையிலுமே எனக்கு கோவம் வந்துருச்சு. அடுத்து இப்படி ஓங்குனங்க, சத்தியமா அடிக்கலையா? இப்படி ஓங்குனங்க. என் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறதுக்கு ஒருத்தி வர முடியாதுங்க. உண்மையிலுமே சிவாஜி கணேசன் எதனால செத்தாருன்னு நினைக்கிறியா? உயிரோட இருந்தாரு. என் பொண்டாட்டி நடிக்க ஆள் வந்துருச்சுன்னு அவர் போய் சேர்ந்துட்டாரு. அப்படியா? அப்படியே கொண்டு அவுத்து விட்டா ஆள் பத்திரகாளி மாதிரி இருப்பாங்க. ஆரம்பிச்சா பாருங்க, அடிச்சு கொள்ளு, என்னை அடிச்சு கொள்ளு, என்னை அடிச்சு கொள்ளு, உன் கையில கட்ட முளைக்க, நீ கழுத்தல்ல போவ, நீ கஜா புயல்ல போவ, நீ கொரோனாவுல போவ, எப்படியாவது என்னை அடிச்சு கொண்டு விட்டு என் தங்கச்சியே கட்டலாம்னு பிளான் பண்ணிட்டாயா இவன்.
உன்னைய கட்டியே தெருவில் நிற்கிறேன், உன் தங்கச்சியை கட்டி தண்டவாளத்தில் அடி தலையை கொடுக்க முடியும்? என்னைய வாத்தி யாருக்கு கேட்டாக, என்னைய வக்கீலுக்கு கேட்டாக, என்னைய தாசில்தாருக்கு கேட்டாக. என்னைக்கோ கேட்ட தாசில்தார் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னைக்கு நம்ம குடும்பத்துல பட்டா போடுறது? தம்பி போன போடுறா, தாத்தாவுக்கு போன போடுறா, மாமாவுக்கு போன போடுறா, பயிர் சர்வீஸுக்கு போன போடுறான். பயிர் சர்வீஸுக்கா? என் குடும்பம் என்ன பத்தி எறியுதாங்க? டக்குன்னு முடிக்கணும்ல, அதனால எதுக்கோ ஒரு போன போட சொல்லிட்டேன், வேற ஒன்றும். உண்மையில் நான் கேட்குறேங்க, இந்த பிறந்தெடுத்து பெருமை பேசுறீங்களா, ஏன் பேசுறீங்க? அங்க இருக்க லேடிஸ் உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு. நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா மேடை முடிச்சுட்டு வருவாரு. உண்மையிலுமே நீங்க நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல சொந்த பந்தத்தோட நல்லா இருந்தான். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்த சாட பேசுறீங்களே, இந்த புரணி பேசுறீங்களே, இந்த பிறந்த இடத்து பெருமை பேசுறீங்களே, ஏன் பேசுறீங்க? ஏங்கா பேசுறீங்க? கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வந்து 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமா ஆச்சுல்ல, திண்டுக்கல் வந்தாச்சுல்ல, புருஷன் வீட்டு பெருமையை தானே பேசணும். ஆமா. இன்னும் பிறந்த இடத்து பெருமையில ஏன் பேசுறீங்க? எங்க ஊருல வடக்க வாழைத்தோப்பு, ஐயோ தெற்க தென்னந்தோப்பு, மூதேவி ஊர்ல இருக்கு, உனக்கு இருக்கா? எங்க ஊர்ல பாலாரும் தேனாரும் ஓடும், நாங்களாம் குப்பரை கலந்து குடிப்போங்கிறிய. அங்க வடிச்ச அன்னைக்கு வக்கத்து போய் தானே இங்க வந்த. என்ன வேறு நம்மள ஊரு போய் விட மாட்டார் போல இன்னைக்கு. இது கூட பரவாயில்லங்க, எங்க அப்பா இருக்காருல்ல, எங்க அப்பா நடந்த ராஜா நட. அவன் ஒரு கப்ப கால போய் தெற்க ஒரு கால் போகும், வடக்கே ஒரு கால் போகும், ராஜா நட நடப்பான் பாருங்க. இது கூட பரவாயில்லங்க. காசை வாங்க நாங்க என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. ஏதோ நாங்க பட்டிமன்றத்துல பெருசா கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன டான்ஸ் தான் ஆடல என்ன? நாங்க உண்மையிலுமே சொல்றேங்க, எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் வேலூர்ல இருக்காரு. வேலூர்ல என்ன கலெக்டராவா இருக்கேன், திருடி புட்டு ஜெயில இருக்கேன். என் தம்பி இருக்கான்ல, என் தம்பி மெட்ராஸ்ல இருக்காரு. மெட்ராஸ்ல என்ன கவர்னராவா இருக்கேன். மெரினா பீச்சில் சுண்டக்கலை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவரே சும்மா தான் இருக்காரு. உண்மையிலுமே நீங்க நினைச்சு பாருங்க, இது கூட பரவாயில்ல. எங்க அக்கா இருக்கால, எங்க அக்கா தெருவில் வந்தா ஒருத்தி தெருவில் தெரிய மாட்டான். ஏன்? உங்க அக்கா தெருவில் வந்தா பச்சை பச்சையா கேப்பா, இவ பல்லுல எதுக்கு இருக்கிறோம்னு வீட்டுக்குள்ள ஓடி போயிருங்க. நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் ஒன்றும் இல்லை, மல்லிகை கடை இருக்குமுங்க. மல்லிகை கடை இருக்கும், மல்லிகை கடைக்கு வெளியில உப்பு இருக்கும். ஆமா. இந்த உப்பை நம்மளால என்ன பண்ணுவான், படி வச்சிருப்பான். உப்பை மட்டும் கடைக்காரன் வந்து அளந்து கொடுக்க மாட்டான். அண்ணே 2 படி உப்பு அப்படின்னா காசை கொடுத்துட்டு இவனா அளந்து போட்டுக்கிட்டு வந்துடுவான். அதே போல் கடை எல்லா ஜாமானையும் உள்ளே எடுத்து வச்சு கடையை சாத்திடுவாங்க. ஆனால் உப்பு மட்டும் வெளியில் இருக்கும் அந்த காலத்தில். ஆனால் நீங்கள் முதல்ல இன்னைக்கு எடுத்த உடனே உப்பை தான் உள்ள தூக்கி கொண்டு வைக்கிறேன். அதை கொண்டு வர்றாங்க. உப்ப கூடவா திருடு வாங்கன்னு கடைக்கு வெளியே வச்சது எல்லாம் அந்த காலம், அந்த காலம். உப்ப கூடவா திருடு வாங்கன்னு கடைக்கு வெளியே வச்சது எல்லாம் அந்த காலம், அந்த காலம். இப்ப வச்ச இடம் தான் மிச்சம் இருக்கும் இந்த காலம், இந்த காலம். ஏ தன்ன நானனே நானே தன்ன நானனே தான நானனே அண்ணன் நானே தானே நானே தன்ன நானனே தான நானனே தன்ன நானனே நானே அண்ணன் நானே தான நானே. உண்மையுமே சொல்றேங்க, அந்த காலத்துல மனுஷன் மகிழ்ச்சியா இருந்தான். உண்மையிலுமே நினைச்சு பாருங்க, மகிழ்ச்சியா இருந்தான். ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. அதாவது இன்னைக்கு இந்த ஜாக்கெட்டில் என்னென்ன டிசைன் வச்சு தைக்கிறாங்க, எவ்வளவு டிசைன் வச்சு தைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் நினச்சி பாருங்க, இன்னைக்கு எவ்வளவோ குற்றங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறோம். அந்த காலத்தில் கம்மாயில், குளத்தில், ஊரணியில் ஆண்கள் குளிக்கிறதுக்கு ஒரு துறை இருக்கும், பெண்கள் துறை குளிக்கிறதுக்கு ஒரு துறை இருக்கும். நீங்கள் சட்டையே போடாமல் பெண்கள் குளிச்சுட்டு இந்த கரையில் குளிச்சுட்டு சேலை எடுத்து போத்திக்கிட்டு துவைச்ச துணியெல்லாம் தலையில் வச்சுக்கிட்டு அவன் மாட்டில் போய்கிட்டு இருந்துச்சுங்க. அன்னைக்கு இந்த பாலியல் வன்கொடுமையே கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு 10வது மாடியில் பாத்ரூமுக்குள்ள உள்தாப்பா போட்டுக்கிட்டு குளிக்குதுங்க. அதை எடுத்து யூடியூப்பில் போடுறானே. நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த வாட்ஸ்அப் காலத்தை எங்கே போய் சேர்ப்பீங்க?
ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. ஆக்சிடென்ட் ஆனதான் அந்த காலத்தில் இப்போ மோதி கீழே விழுந்துட்டானா நம்மளால் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு தூக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். ஆனால் இன்னைக்கு அந்த அடிபட்டு கிடக்குறான்ல அவனோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறேன். கொஞ்சம் காலம் ஆட்டாமல் இருங்கண்ணே, ஏனே காலம் ஆட்டுறீங்க? உண்மையிலுமே எந்த வகையில் பார்த்தாலும் அந்த கால வாழ்க்கை என்பது மனநிறைவான வாழ்க்கை. அத்தை, அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், பங்காளிய மாமச்சான்னு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலம் அந்த காலம். இந்த காலத்தில் உறவுகளே சிதைஞ்சு கிடக்குது என்று நீங்கள் தீர்ப்பு தர வேண்டும் என கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாஞ்சாலி